ஓம் சக்தி. பல வருடங்களுக்கு முன்பு நாங்கள் ஜெர்மனியில் இருந்தபோது பள்ளி சென்றிருந்த எனது மகன் மதிய இடைவேளையின் போது அவனோடு படிக்கும் மாணவன் தலையை பிடித்து அழுத்தி பின்புறமாக திருப்பிவிட்டான். இதனால் பின்புற கழுத்து பகுதியில் கடுமையான வேதனை ஏற்பட்டு கழுத்து அசைக்க முடியாமல் இருக்கிறது என அவனது ஆசிரியர் தொலைபேசி மூலம் தெரிவித்தார். அங்கே டாக்டர்கள் வந்து சோதித்துவிட்டு கழுத்து எலும்பு விலகிவிட்டது என்று கூறினார். உடனடியாக ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அதிலிருந்த டாக்டர்கள் சோதித்துவிட்டு தாமதமின்றி உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதுவும் கழுத்து பகுதி சிறிதேனும் ஆடாமல் அசையாமல் மிகவும் கவனமாக கொண்டு போக வேண்டும். எனவே ஹெலிகாப்டரில் கொண்டு செல்வதுதான் நல்லது என்றனர். உடனே ஹெலிகாப்டர் வரவழைக்கப்பட்டு அதில் அவனை கவனமாக ஏற்றிச் சென்று மருத்துவமனையில் கழுத்தை சுற்றி அசையாமல் கட்டு போடப்பட்டது. அன்றிரவு முழுவதும் மருத்துவமனையில் தங்கினேன். அம்மாவே கதி என நம்பியிருக்கும் எங்கள் குடும்பத்திற்கு என்ன சோதனை என்று அழுதபடியே விடிய விடிய அம்மாவை வேண்டிக் கொண்டிருந்தேன். மகனோ வலியினால் நீண்ட நேரமாக தூங்க முடியாமல் முணங்கிக் கொண்டிருந்தான். பின் நள்ளிரவு 1 மணி அளவில் முனகல் சத்தம் கேட்கவில்லை. உற்று பார்த்தபோது நன்கு தூங்கிவிட்டான். மறுநாள் 6 மணிக்கே எழுந்து நின்றான். என்னால் நம்ப முடியவில்லை. எழுந்ததும் என்னிடம், அம்மா, இரவு எனக்கு கழுத்து வலியில் தூக்கம் வரவில்லை. அப்போது அடிகளார் அம்மா வந்து நின்று என்னை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவரது கையிலிருந்து ஒரு நட்சத்திரம் போன்ற ஒளி ஒன்று எனது கழுத்திலும் உடம்பிலும் பட்டு சென்றது. அதன் பின் வலி இருக்கவில்லை. எனக்கு தூக்கமும் வந்துவிட்டது என்றான். காலையில் டாக்டர்கள் பரிசோதித்துவிட்டு, எப்படி இவ்வளவு ஆபத்தான நிலையில் ஹெலிகாப்டரில் கொண்டு வரப்பட்ட உங்கள் மகனின் விலகி இருந்த கழுத்து எலும்பு ஒரே நாளில் சேர்ந்து பழைய நிலைக்கு திரும்பியது, வலியும் இல்லையே என ஆச்சரியப்பட்டனர். எல்லாம் அம்மாவின் அருள். ஓம் சக்தி.